அடுத்தபடியாக இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து சீக்கிரத்தில் பதில் செய்வார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். முதலாவது, இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பதில் செய்தார்ன்றதை நம்ம பார்த்தோம். இரண்டாவதாக, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. அப்போ அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு கூட இந்த பூமியில் நீதியும் நியாயமும் கிடைக்கல. ஒரு இடத்துல ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, அநியாயத்தை ஏன் உன்னால் சகித்து கொள்ள முடியல அப்படின்னு கேட்பார் பவுல். ஒரு இடத்துல ஆச்சரியமாக இருக்கும். அநியாயமான காரியங்கள் நடக்கும். ஐயோ, ஒருத்தரும் நம்மளை புரிந்து கொள்ள மாட்டாங்க, முகாந்திரமே இல்லாமல் நம்மளை பகைப்பாங்க. நம்ம ஒரு தப்பும் செஞ்சுருக்க மாட்டோம், ஆனால் நம்மளை குற்றப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்டவரே, அநியாயமாக நாங்கள் பாடுபடுறோமே அப்படின்ட்டு எத்தனை தேவ பிள்ளைகள் முறையிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த நாட்களிலும் அதிகமாக நடந்து கொண்டிருக்கிறது. அது அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரிடத்துல ரொம்ப அதிகமாக நெருங்குகிற பிள்ளைங்களுக்கு தான் இந்த காரியங்கள் அதிகமாக நடக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். வேதத்தின் அடிப்படையில் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டாங்களா? புதிய ஏற்பாட்டு சபையில் நம்ம பார்த்தோமானால் அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆவது அதிகாரத்தில் ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் தேவ பிள்ளைகளை ரொம்ப கொடூரமாக நடத்தியிருக்கிறான். இழுத்து காவலில் போட்டு இருக்கிறான், சிறைச்சாலையில் வச்சு கொடுமைப்படுத்தியிருக்கிறான். ஏசு அப்படின்ற நாமத்தை சொல்லவே கூடாது அப்படின்லாம் தீவிரமாக அவங்கள உபத்திரவப்படுத்தியிருக்கிறான். அந்த நாமத்தில், அந்த மார்க்கத்தில் இருக்கிற ஜனங்களை ஒரேடியாக அழிச்சிடணுன்னு கூட போய் பர்மிஷன் வாங்கிறதுக்கு வெளியூருக்கு கிளம்பி போயிருக்கிறாரு. அங்கே போன அந்த சமயத்தில் தான் என்ன ஆயிடுச்சு, ஆண்டவர் அவரோட இடைப்பட்டு பேச ஆரம்பித்தார். என்னோடு கூட சேர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆவது அதிகாரத்தில் 1 3 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவனை கொலை செய்கிறதற்கு சவுலும் சம்மதித்திருந்தான். அக்காலத்திலே எருசலேமில் உள்ள சபைக்கு மிகுந்த துன்பம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர் தவிர மற்ற யாவரும் யூதேயா சமாரியா தேசங்களில் சிதறப்பட்டு போனார்கள். தேவ பக்தி உள்ள மனுஷர் ஸ்தேவானை எடுத்து அடக்கம் பண்ணி அவனுக்காக மிகவும் துக்கம் கொண்டாடினார்கள். சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போடுவித்து சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தெரிந்து கொள்ளப்பட்டவருடைய வாழ்க்கை, அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எப்படி சீக்கிரம் நியாயம் செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவருடைய சொந்த ஜனங்க சிதறப்பட்டு போயிருக்கிறாங்களா. வீடுகள் தோறும் அக்காலத்தில் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் எருசலேமிலே உள்ள அந்த சபைக்கு மிகுந்த, அதாவது போராட்டம், ப்ரசிக்யூஷன் அதிகமாக இருந்திருக்கு. வீடுகள் தோறும் போய் சவுல் நுழைஞ்சு புருஷரிய ஸ்திரீகள் எல்லாரையும் பிடிச்சி என்ன பண்ணிட்டாராம், இழுத்து ஜெயிலில் போட்டாராம். அவ்வளோ ஒரு போராட்டம். ஆனால் வேதம் அழகாக சொல்லுது, அந்த டைமில் அந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, ஐயோ இவன் ரொம்ப அநியாயம் பண்ணுறான், அக்கிரம் பண்ணுறான், இவனை சாவடிச்சிருங்க அப்படியா ஜெபம் பண்ணியிருப்பாங்க? நிச்சயமாக அப்படி பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த ஜனங்கள் எல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, கதறி இருக்கிறாங்க. அதுக்கு மேலே இருக்கிற வசனத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்களானால் 7ஆவது அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆவது அதிகாரத்தில் ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுறாரு. சவுலுன்ற ஒரு வாலிபனுடைய அந்த பாதத்தில் அவனுடைய சட்டையெல்லாம் கழட்டி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அவனை கொலை செய்யறதுக்கு இந்த சவுல் சம்மதிச்சிருக்கான். அவனை சாவடிங்க, கல்லடிச்சு சாவடிங்க, இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் பர்மிஷன் கொடுத்துருக்குறான். அவனை சாகடிச்சிட்டாங்க. இரத்த சாட்சியாக ஸ்தேவான் மரித்துட்டார். அதுக்கு பிறகு அந்த சபைகளில், எருசலேமில் இருக்கிற எல்லா சபைகளிலும் அவ்வளோ போராட்டங்களை ஜனங்க சந்திச்சிருக்காங்க. இந்த ஒரே ஒரு மனுஷன்தான். அதுக்கு அடுத்த வசனங்களை பார்த்திருப்பீங்களா? ஆனால் ஆண்டவர் பொறுமையாக பார்த்துட்டே இருந்துட்டு, ஒரு டைம் வருது, இந்த மார்க்கத்தை அழிச்சிடணும், இந்த ஜனங்களே இருக்கக்கூடாது, இவங்களை ஒரேடியாக ஏதாவது செஞ்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி அவர் என்ன பண்ணுறாரு, தமஸ்குவுக்கு போகிற வழியில் ஆண்டவர் அந்த இடத்துல அவர் என்ன பண்ணுறாரு, சந்திக்கிறார். அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. 9ஆவது அதிகாரத்தில்
3வது வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். அவன் பிரயாணமாய் போய் தமஸ்குவுக்கு சமீபித்த போது சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே, சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றான். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்த பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு ரட்சிப்பு பாருங்க. அவர் தமஸ்கு ஊருக்கு போகிறாரு, இந்த மார்க்கத்தை ஒரேடியாக அழிச்சிடணும் அப்படின்னு போகிறாரு. அந்த இடத்துல ஆண்டவர் இடைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா இந்த சவுலுக்கு ஆண்டவர் யாருன்னு அவர் இன்னும் அறியாமல் இருக்கிறார். அவர் பக்தி வைராக்கியமாக இருக்கிறாரு, ஆனால் இயேசு மேலே விசுவாசம் இல்லை. இயேசுவை குறித்து தான் அவர் சின்ன வயசுலேருந்து அவர் படிச்சிருக்கிறாரு. அந்த இயேசுவை பற்றி அவருக்கு தெரியல. கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் ஆண்டவரை அறியாத எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு கண்கள் மறைக்கப்பட்டு இருக்கிறது. நம்மளை காட்டிலும் பக்தி உள்ள எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க தெரியுமா? அவங்க கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க சவுலுக்காக ஜெபம் பண்ணினாங்க. யாருக்கு தெரியும் எத்தனை புறஜாதி மக்கள் இருக்கிறாங்க தெரியுமா? இயேசு எத்தனை பேருக்கு இன்னும் அறியப்படாமல் இருக்கிறார் தெரியுமா? அவங்க மத்தியில் இன்னும் எத்தனையோ பேரை எழுப்பணும்னு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நம்ம அவங்க எல்லாருக்காக பாரப்பட்டு ஜெபிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். நம்ம நினச்சிருக்கிறோம் ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கிறாங்க, அவங்கள மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்ள. கிடையவே கிடையாது. ஆண்டவர் அறியாத புறஜாதி மக்களுக்குள்ள கூட அவ்வளோ பக்தியாக இருக்கிறவங்கள நான் பார்த்துருக்குறேன். ஆண்டவர் அறியாத முகமதிய மக்களை நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமையை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஒன்னஸாக இருப்பாங்க. அவ்வளோ பக்தி. அவங்களோட ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளாம் தோற்று போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு வைராகியம், அவ்வளோ ஒரு பக்தி. சமீப காலமாக அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிச்சுட்டு வரேன். அவங்க கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய சகோதரர்கள் ஆண்டவரே, அவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் அவங்கள மாற்ற முடியும். அந்த ஜனங்கள் எவ்வளோ ஜனங்கள் பெருக்கமாக இருக்கிறாங்க. யார் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அவங்க நம்மளை ஒடுக்குறாங்க தான், நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்க தான். அல்லேலூயா. எல்லாமே தெரியும். ஆனால் அவர்கள் மத்தியில் எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். அதே போல தான் அன்றைக்கு சவுல் இவ்வளோ ஒடுக்குனானா, ஆனால் அவன் பக்தி உள்ளவன். அல்லேலூயா. கமாலியலினுடைய பாதத்தில் அருகில் உட்கார்ந்து சகல வேத வசனங்களை அவனை படித்த ஒரு மனிதன். இயேசுவை பற்றி தெரியல. ஒரு நாள் இயேசு இடைப்பட்டுட்டார். அறியாமல் எத்தனை பேர் குற்றம் குறை செய்கிறார்கள் தெரியுமா? வீடுகளில் தோறும் அந்த ஏரியாக்களில் எவ்வளோ ஜனங்களை நம்ம பார்க்குறோம். ஐயோ, இவனால் கொடுமை, என்னால் தாங்கவே முடியல, இவங்களாம் மனமே மாற மாட்டாங்க சிஸ்டர், இவங்களாம் மாறவே மாட்டாங்க. அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் கண்ணீரின் ஜெபம், யாருக்காக நீங்கள் உபத்திரவப்பட்டு எவ்வளோ கண்ணீர் விட்டு, ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்துல சவுல் இடத்துல பேசுகிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீங்கள் விடுற ஒவ்வொரு கண்ணீர், நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு அடி, நீங்கள் படுகிற ஒவ்வொரு காரியங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே போய் விழுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும். ஆண்டவர் ஒரு டைம் வரைக்கும் பொறுமையாக இருப்பார். உங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சத்துரு பிளான் பண்ணிட்டார்னா அந்த இடத்துல ஆண்டவர் விட மாட்டார். அதுக்கு பிறகு அவர் இறங்கி வந்துடுவார். உங்களுக்காக அவர் இடைப்பட்டு உங்களுக்காக என்ன பண்ணுவார்? சூழ்நிலைகளை மாற்றிடுவார். அந்த உபத்திரம் கொடுக்குற மனிதனே ஆண்டவர் மாற்றிடுறார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. எருசலேமில் இருக்கிற ஜனங்க அப்படி தான் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இடத்துல அனனியா கிட்ட போய் சொல்கிறார் ஆண்டவர், நீ அங்கே சவுலுன்ற ஒருத்தன் கண்ணை திறக்கிறதா தரிசனம் பார்க்குறான், நீ போய் அவன் கண்ணை திற அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த அனனியா சொல்கிறாரு, ஆண்டவரே, எருசலேமில் உள்ள உங்கள் சபைகளுக்கெல்லாம் இவன் என்ன பண்ணியிருக்கிறான் ஆண்டவரே, ரொம்ப உபத்திரம் கொடுத்துருக்கிறாரே, இங்கே வந்து இந்த மார்க்கத்தாராகிய ஜனங்களை கட்டி கொண்டு போகணும் காவலன்னு தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் அந்த இடத்துல எசப்பா ரொம்ப அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார். அதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அந்த 15வது வசனம். அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். சில நேரம்
நம்ம கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சில மனிதர்கள் இருப்பாங்க. அவங்க ரொம்ப நம்மளை வேதனைப்படுத்துகிறவங்களா தான் இருப்பாங்க, கொடுமையாக நம்மளை நடத்துகிறவங்களா தான் இருப்பாங்க. அநேகருடைய ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன், ஐயோ இவங்க என்னை ரொம்ப கொடுமைப்படுத்திட்டாங்க, டார்ச்சர் பண்ணிட்டாங்க, எங்களை இப்படி பேசிட்டாங்க, ஒரே ஊழியத்தில் இருந்தாங்க. நீங்கள் மன்னிச்சிருங்க, நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டுருங்க. எங்களுக்கு பள்ளம் தோண்டி கீழே எங்களை தள்ளிட்டாங்க, கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றுமே உங்கள் வாழ்க்கையில் நடக்கலம்மா. ஹல்லேலூயா. அந்த மனிதன் உருவாக வேண்டும் என்பதுக்காக கர்த்தர் உங்களுக்கு சில பாடுகளை அனுபவிச்சிருப்பார். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்க அப்படி தான் முறையிட்டு கொண்டிருந்தாங்க. அதே போல் எருசலேமில் இருக்க சபைகளை எல்லாம் முறையிட்டு கொண்டிருந்தாங்க சவுல்ன்ற அந்த ஒரே ஒருத்தனுக்காக. ஆனால் அவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையா? சீக்கிரத்தில் இறங்கினார். பல நாள் உபத்திரவம், காவலில் வைக்கப்பட்டாங்க. சீக்கிரம் ஒரு நாள் வந்து அவங்களை அழிச்சிடணும்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் அந்த இடத்துல இடைப்பட ஆரம்பிச்சிட்டாரு, சவுலோடு பேச ஆரம்பிச்சிட்டார். அதற்கு பிறகு சவுல் எப்படி மாறினார்? ஆண்டவருக்காக வல்லமையான ஒரு ஊழியக்காரனாய் மாறினார். புதிய ஏற்பாடு முழுவதையும் அவர் தான் அதிகமாக என்ன பண்ணியிருக்கார்? நிருபங்களை எழுதியிருக்கிறாரு, தனி மனுஷனுக்கு எழுதியிருக்கிறார். இந்த பாடு உபத்திரத்தை கொடுத்த அந்த சவுலையே ஆண்டவர் பவுலா மாற்றி புதிய ஏற்பாடு புத்தகங்கள் அநேக சபைகளுக்கு அவர் நிருபங்களை எழுத வைத்தது உண்மையானால், உங்கள் வாழ்க்கையிலையும் யார் எந்த ஒரு நபர் பிரச்சனையாக இருக்கிறாங்களோ, நீங்கள் ஆண்டவரை ஒருவேளை ஏற்றுக்கொண்டது நிமித்தம், வசனத்தின் நிமித்தம், சுவிசேஷத்தின் நிமித்தம், ஊழிய காரியங்கள் நிமித்தம், ஆண்டவருடைய வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுத்து சாட்சியாக வாழ்கிறவங்க சாட்சி நிமித்தம் எவ்வளவா இந்த உலகத்தில் நீங்கள் ஒரு சிலரால் நீங்கள் பாடுபடுறீங்கன்றதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு நாள் அவர்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அவர்களையே தேவன் என்ன பர்பஸ்க்காக வச்சிருக்கிறார் நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த எருசலேமில் இருக்கிற சபையில் இருக்கிற ஜனங்க ஜெபம் பண்ணது போல முறையிட்டு கொண்டு ஜெபிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்கள் ஜெபத்தை கேட்டு அப்படிப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களை கர்த்தர் என்ன செய்வார்? நியாயம் செய்வார். அவங்களுக்கு சிலருக்கு நியாயம் வேறு மாதிரி வரும், ஆனால் ஒரு சிலருக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிட்டுருவார். ஏன்னா இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாதது ஒன்றே ஒன்று இருக்குமானால் அது ரட்சிப்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு ஒன்று மட்டும்தான் இலவசம். அந்த இலவசமாக கொடுக்குற ரட்சிப்பை இயேசு ஒருவரால் மட்டும்தான் கொடுக்கப்படும். ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டுட்டான்னா அவன் திரும்ப அடிமைத்தனத்துக்குள்ளே போக மாட்டான், மற்றவங்கள அடிமையாக்க மாட்டான். ஹல்லேலூயா. சவுல் பவுலா மாறினார். அதே ஜனங்கள் மத்தியில் போய் இயேசு கிறிஸ்துவ பிரசங்கம் பண்ணுறாரு. அடுத்தபடியாக ஒரு நபர் தெரிந்து கொள்ளப்பட்டவர் எவ்வளவு பாடுபட்டார் அப்படின்னு நம்ம பார்த்தோமானால், சங்கீதங்களின் புத்தகம் 37வது அதிகாரம் அந்த 1-8 வசனங்களை நம்ம பார்த்தோமானால், தாவீதினுடைய சங்கீதம். பொல்லாத மனிதர்கள், கேடு செய்கிறவர்கள், அவர்கள் மூலமாக எவ்வளோ எரிச்சல் வரும் இந்த உலகத்தில் அப்படின்றத தாவீது நன்கு அறிந்திருக்கிறார். அந்த வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். சங்கீதம் 37:1-8 வரைக்கும். பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேல் பொறாமை கொள்ளாதே. அவர்கள் புல்லை போல் சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போவார்கள். கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்துக்கொள். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்கிற மனுஷர் மேலும் எரிச்சலாகாதே. கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். அல்லேலூயா. தாவீது ரொம்ப அழகா 37வது சங்கீதத்தில் அழகா பொல்லாத மனிதர்கள் அவங்க மூலமாக இருக்கிற அந்த உபத்திரவத்தில் எவ்வளோ எரிச்சல் ஒரு மனுஷனுக்கு வருன்றது அவர் நல்லா நன்கு அறிந்த ஒரு மனுஷன். அவருக்கு எதிரி அப்படின்னு இந்த பூமியில் பார்த்தீர்களா? அவர் வாழ்ந்த நாட்களில் வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது, சவுல் அனுதினமும் தாவீதை கொல்றதுக்கு வகை தேடிட்டே இருந்தாராம். அவர் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு, மருமகன் என்று கூட பார்க்காம என்ன பண்ணார், அவரை ஒரே நைட்டில் என்ன பண்ணணும், போய் கொலை பண்ணணும் போகிற டைமில் தாவீது அவர் கைக்கு ஆண்டவர் தப்பு வச்சுட்டார். அதுக்கு பிறகு 16-17 வருஷம் அவர் வனாந்திரமான வாழ்க்கையை தான் சுற்றி திரிந்தார். தாவீது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். அவன் வாழ்க்கையில் அவ்வளோ பாடுகள். குடும்பத்தில் கூட தகப்பன் அவரை அபிஷேகம் பண்ணும்போது தனக்கு ஒரு பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லலை, புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனுஷனாக தான் இருந்தான். 7 பிள்ளைங்க நின்னாங்க, 8வது கடைசியாக ஒருத்தன் இருக்கான், ஆடு மேய்ச்சிட்ருக்கிறான் அப்படின்னு. அப்போ அவங்க குடும்பத்தில் கூட அவனை ஒரு பெரிய ஒரு இதுவாக கன்சிடர் பண்ணல அவங்க. ஆனால் தேவனுடைய கண்கள்
அவர் மேலே தான் இருந்தது. அந்த ஆடு மேய்ச்ச தாவீதை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தீர்க்கதரிசி அனுப்பி அவரை அபிஷேகம் பண்ணார். அந்த அபிஷேகம் அவரை சும்மாவே விடலை, போய் கோலியாத்துக்கு முன்னாடி நிற்க வச்சுது. அதுக்கு பிறகு சவுலுடைய ஆர்மியில் சேர்ந்தார். பல காரியங்கள் நமக்கு தாவீதை குறித்து நம்ம சொல்ல முடியும். அவருடைய எங்கெங்கெல்லாம் அனுப்புகிறாரோ புத்திமானாய் நடந்து கொண்டு யுத்தத்தை நடத்திட்டாரு. ஒரு முறை சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று முறைக்க சகோதரிகள் பாடினதுக்கப்புறம் அவனுக்குள்ள ஒரு காய்மகத்தின் ஆவி, ஒரு பொறாமை. அப்போ நான் ராஜாவாக இருக்கேன், எனக்கு 1000 கொடுத்துருக்காங்க, இவனுக்கு 16,000 அப்படின்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து தாவீதை கொலை பண்ண வகை தேடுறார். பல நாள் காடு மேடுகளை சுற்றி திரிந்து சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் அவர் அவ்வளோ பாடுகள் பட்டார். அதெல்லாம் வாசிக்கும் பொழுது நம்ம ஒரு கதை போல் வாசிச்சிருவோம். ஆனால் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அவர் போகும்போது தன்னோட உயிரை கையில் பிடிச்சிட்டு எவ்வளோ சங்கீதங்களை ஆண்டவர் இடத்துல அவர் பாடியிருக்கிறார். அவர் எழுதின அந்த சங்கீதம் தான் சொல்லுது, பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாது, நியாயக்கேடு செய்கிறவர்கள் மேலே நீ என்ன பண்ணுறாத, பொறாமை கொள்ளாது. நமக்கு வரும் அநியாயமாக செய்கிறது போல் சில காரியம் இருக்கும். நம்ம செய்யாத தப்புக்கு நம்மளை தண்டிக்கப்படுறோமே அப்படின்னு நம்ம அவங்க மேலே அவங்களுக்கு பழிக்கு பழி ஏதாவது செஞ்சிடணும்னு தோணும். ஆனாலும் நம்ம இந்த வாசித்த அந்த வசனத்தில் ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு, அவங்க புல்லை போல சீக்கிரமாய் அறுப்புண்டு பசும் பூண்டை போல் வாடி போயிடுவாங்களாம். அவங்க கொஞ்ச நேரம்தான், அப்புறம் நீ உற்று பார்த்தா அவங்க இருக்க மாட்டாங்க. ஆனால் கர்த்தரை நம்பி நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா, அவருக்காக காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த வசனம் ரொம்ப அழகாக இருக்குது. 6வது வசனத்தை, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவாராம். நீ நியாயமாக இருக்கிற நீதியாக இருக்கிறது ஆண்டவருக்கு நல்லா தெரியும். பட்ட பகலுடைய வெளிச்சம் எப்படி இருக்குது, அது மாதிரி உன்னை குறித்து நீ ஒரு குற்றவாளி அல்ல, நீ ஒரு நிரபராதி, என்னுடைய நாமத்துக்காக இவ்வளோ பாடுபட்ட, நீ எந்த தவறும் செய்யலைன்னு எல்லா ஜனங்களும் அறியும்படி ஆண்டவர் உங்களை மாற்றுவார். கூன் குறுகி போய் உட்கார்ந்துருக்கிறீங்களா? அன்னைக்கு தாவீது அப்படி உட்காடலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தன்னுடைய ஆத்துமாவை நோக்கி அவர் பேசிகிட்டே இருந்தார். கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டே இருந்தார். நீங்கள் அந்த நாட்கள் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சோசன் பர்சன். நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் தான் அந்த லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு? தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு சீக்கிரம் பதில் செய்கிறாராம். அப்போ சோர்ந்து போகலை. இந்த தாவீது சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணிட்டு இருந்தார், சங்கீதங்களை பாடிட்டு இருந்தார். நீங்கள் பாடுகள் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கணும். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் உங்களை என்னென்ன காரியங்கள்லாம் செய்ய சொல்கிறாரோ நீங்கள் அமைதியாக இருக்கணும். நாங்கள் பாருங்கள், உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவிக்கணுமா, அதாவது கர்த்தர் இடத்துல அந்த நேரத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கணுமா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், இந்த காரியம் எனக்கு வந்திருக்கு, அநியாயமாக இருக்குது, உமக்கு ஸ்தோத்திரம், நீங்கள் நிச்சயமாக நீங்கள் என்னை கைவிட மாட்டீங்க, நிச்சயமாக என்னை வெற்றி சிறக்க பண்ணுவீங்க, நிச்சயமாக நான் ஒரு சாட்சியாக மாற்றுவேன், நீங்கள் என்னை மாற்ற முடியும் ஆண்டவரே, உங்களால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லணும். ஒரு நாள் வந்தது, சவுல் என்ன பண்ணார்? தாவீதை தேடுறதை நிறுத்திட்டார். அவர் சொன்னார். ஆனால் தாவீது என்ன பண்ணார்? அவருடைய ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன், பரவாயில்ல இருக்கட்டும், அவன் என்னை எவ்வளோ தான் கொலை பண்ண தேரட்டும், அவருக்கு எனக்கு நடு நின்று ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், நான் அவருக்கு விரோதமாக எதை கை நீட்ட மாட்டேன். 2 முறை சவுலை அவர் கையில் கொடுத்தார் ஆண்டவர், கொலைப்படுறானா பார்க்குறான்ட்டு. ஆனால் தாவீது உத்தமத்தில் காத்து கொண்டார். நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மேலே கையை நேராக விரோதமாக நீட்ட மாட்டேன். அதே போல் கர்த்தர் கடத்தில் ஒப்பு கொடுத்துட்டாரு. கர்த்தர் என்ன பண்ணார்? கில்போவா மலையில் அந்த பெலிஸ்தர் என்ன பண்ணிட்டாங்க? சவுலையும் அவருடைய மகனையும் யோனத்தானையும் வெட்டி கொலை பண்ணி தலை தனியாக துண்டு துண்டாக போய் எங்கே இருந்ததுன்னே தெரியலையா. ஆனால் தாவீதை ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றிட்டார். உங்களுக்கு ஒரு போஸ்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறார். உங்களை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறுவதற்காக நீங்கள் பல பாதைகளின் வழியாக தான் நீங்கள் கடந்து வரணும். நீங்கள் பாடுகள் இல்லாமல், உபத்திரவம் இல்லாமல் சீக்கிரத்தில் ஒரு நன்மையை, ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் இடத்துலேருந்து வாங்க முடியாது. சில பாடங்களை ஆண்டவர் உங்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வருவார். அந்த பாதையில் நீங்கள் வரும்போது கரடுமுரடாக இருக்கும், கடினமாக இருக்கும், நடக்க முடியாமல் இருக்கும், சோர்ந்து போயிடுவோம், ஐயோ இருதயம் துக்கப்பட்டு அழும். நம்ம அழுலனாலும் நம்மளே அறியாமல் நம்ம ஆத்துமாவுக்கு நம்ம ஆறுதல் படுத்திக்கொள்ளணும். ஆனால் அந்த சூழ்நிலையிலையும் சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபம் பண்ணோம். தேவன் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் உங்களுக்கு நீதி நியாயம் செய்வார். ஏனென்றால் அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. ஹல்லேலூயா. அந்த தாவீதுக்கு எப்படிப்பட்ட நீதி நியாயம் செய்தாரா? ஏதோ ஒரு பெலிஸ்தர் மத்தியில் அந்த படையெடுத்து வந்ததில் அந்த யுத்தத்தில்
ஹல்லேலூயா. பயங்கரமான ஒரு காரியம். அவ்வளோ ஒரு யுத்த மனுஷன் சவுலு கேவலமான முறையில் பட்டயத்தை நட்டு அவரே விழுந்து தற்கொலை மாதிரி பண்ணிக்கிட்டார். கடைசியில் என்ன ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? அவரால் சாகலை. அந்த வலி தாங்க முடியாமல் ஒரு அமலேக்கியனை கூட்டி என் தலையை வெட்டு, என்னால் வலி தாங்க முடியல, சாகணும்னு நினச்சா கூட சாக முடியல. அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை. மரணத்து நேரத்தில் கூட கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். தாவீது நினச்சா எப்போவோ அவரை வெட்டியிருக்கலாம். ஆனால் தாவீது அதை செய்யலை. கர்த்தரிடத்துலேயே ஒப்பு கொடுத்துட்டார். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வருது, போராட்டம் வருது, இவ்வளோ நம்மளுக்கு ஒரு மனுஷி ஆண்டவரே இவ்வளோ உபத்திரவங்களை கொடுக்குறாங்களா? நீங்கள் பயப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக நின்று யுத்தம் செய்கிறது உங்கள் கண்கள் பார்க்கணும். அந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எப்படி வரீங்க, நீங்கள் எப்படி உருவாகிறீங்க? சில பாதைகள் வழியாக தேவன் நம்ம நடத்தும் பொழுது அவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுத்துட்டு நம்ம அமைதியாக இருந்து ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும். கண்களுக்கு முன்பாக பார்த்திருப்பீங்களா? அவங்க நல்லா செழிப்பாக வளர்கிற மாதிரி தெரியும். அதை பார்த்து நம்ம பொறாமையப்பட வேணாம். இப்போ செழிப்பாக இருக்கிறியா? சரி, ஓகே, ஹல்லேலூயா, கர்த்தர் கூட இருக்கிறார். நீதிமானுக்கு கொஞ்சம் இருந்தாலே போதும். நீதிமானாக இருக்கே, என் கூட ஆண்டவர் இருக்கிறார். ஓகே, நீ நல்லா பண்ணுறியா? சரி, ஓகே. நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரிலாம் பண்ணுவாங்க நிறைய பேர். அதை பார்த்து நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வருங்க. ஒரு நாள் வரும் உங்கள் கூட ஆண்டவர் இருக்கிறார் என்பதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துவார் உங்களை. ஏன்னா நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். யுத்தம் உங்களுடையது இல்லை, கர்த்தருடையது. அதனால் இந்த யுத்தத்தில் கர்த்தரே இறங்கி உங்களுக்கு நீதியையும் நியாயத்தையும் செய்வார். ஆனாலும் உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் பார்க்கிறாரு. உங்கள் விசுவாசத்தை நீங்கள் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆதியாகமம் புத்தகம் 40வது அதிகாரத்தில் நாம் அந்த யோசேப்பை குறித்து வாசிக்கும் பொழுது, யோசேப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன்தான். அவங்களுக்கு அண்ணன் தம்பிங்க அத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனாலும் அத்தனை பேர் மத்தியில் இந்த யோசேப்பை தான் கர்த்தர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த புறஜாதி மக்கள் இடத்துல அவங்க சகோதரர்கள் போய் அவரை வித்துட்டாங்க. நமக்கு எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். எகிப்தின் இடத்துல அவங்க விட்டதுக்கப்புறம் அவன் எகிப்துக்கு போகிறான். தன்னுடைய இனஜன பந்தம் எல்லாத்தையும் மறந்துட்டான். அந்த தேசத்தில் போயிட்டாப்புல. ஆனால் போன உடனே ராஜ பதவி கிடச்சிச்சா? எவ்வளோ பாடுகள், தேவையில்லாத பழிகள் அவங்க மேலே சுமத்தப்பட்டது. அவருக்கு நியாயமே கிடைக்கல. ஆனாலும் யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். அப்படி தான் வசனம் சொல்லுது. செய்யாத ஒரு குற்றத்துக்காக தூக்கி ஜெயிலில் போட்டாங்க யோசேப்பு. அந்த இடத்துல ஆல்மோஸ்ட் ஒரு 10 வருஷம் நினைக்கிறேன், சரித்திரத்தில் சொல்லியிருக்கிறாங்க. 10 வருஷம் கிட்ட யோசேப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்தாராம். எவ்வளோ ஒரு பாடு. குடும்பத்தையே இழந்துட்டாரு. குடும்பத்தில் இருக்க அண்ணனுங்க தூக்கி குழியில் போட்டாங்க. அங்கேருந்து அடிமையாக விற்கப்பட்டு எகிப்துக்கு வந்தார். அதற்கு பிறகு இங்கே கொஞ்ச நாள் நல்லா இருக்கிற மாதிரி இருந்தது. கடைசியில் பார்த்தா இங்கேயும் நம்ம பேல ஒரு பழியை சுமத்திட்டாங்களே. பழியை சுமத்தினது இல்லாமல் தூக்கி நம்மளை ஜெயிலில் போட்டாங்களே. ஆனால் அங்கேயும் ஆண்டவர் யோசேப்பு கூட இருந்தார். அதுக்காக யோசேப்பு என்ன பண்ணுறாரு? அந்த ஜெயிலில் இருக்கும் பொழுது அந்த காவலாளி கண்களில் தய கிடைக்க பண்ணுறாரு. அப்போது பார்வோனுடைய பிரதானிகளில் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? சிறைச்சாலையில் யோசேப்பு கிட்ட அவங்கள தூக்கி ஒரு குற்றத்துக்காக யோசேப்பு இருக்கிற ஜெயிலில் அவங்களே போடுறாங்க. அப்போ அவர்களுக்கு ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை இந்த யோசேப்பு அவங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்கிறாரு. அந்த சொப்பனத்தோட அர்த்தத்தை சொல்லி கூட அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த 14வது வசனம் ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் அதன் அர்த்தம் என்று சொன்னதும் அன்றி, நீ வாழ்ந்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த இடத்துல யோசிப்பு சொல்கிறாரு, நீ வாழ்ந்திருக்கும் போது நீ விடுதலை ஆகிடுவ. கர்த்தர் வெளிப்படுத்திட்டாரு. நீ விடுதலை ஆனதுக்கப்புறம் என்னை பற்றி போய் பார்வோன் இடத்துல நீங்கள் சொல்லுங்கள். நான் செய்யாத குற்றத்துக்காக இங்கே வந்துட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் எந்த மனுஷனுக்கிட்டேயும் நீங்கள் போய் முறையிட்டு கொண்டே இருக்காதீங்க. ஆனாலும் அந்த பானபாத்திரக்காரன் என்ன பண்ணிட்டாரான்? வெளியில் வந்ததுக்கப்புறம் யோசேப்பை மறந்துட்டானா? ஒரு பானபாத்திரக்காரன் யோசேப்பை மறந்தாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை மறவாத ஒரு தேவன். ஹல்லேலூயா. மனுஷர்கள் மறந்து போயிடலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? அந்த யோசேப்பை உயர்த்த வேண்டிய காலம் சமீபமாய் வந்தது என்று ஆண்டவர் இருந்து என்ன பண்ணிட்டாரு? பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்தாரு டைரெக்டாக. ஹல்லேலூயா. கொடுத்த உடனே என்னாச்சு? அந்த அர்த்தத்தை ஒருத்தராலையும் சொல்ல முடியும். உடனே என்ன பண்ணார்? அப்போ தான் அந்த பானபாத்திரக்காரனுக்கு ஞாபகம் வருது, ஐயோ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். ஜெயிலில் இருக்கும் பொழுது யோசிப்புன்னு ஒரு பையன் இருந்தான். சொப்பனத்துக்கு அவன் அர்த்தம் சொன்னான் கரெக்டாக. கூட்டிகிட்டு வாங்கன்னார். அடிமைத்தனத்திலேருந்து அவனை கூட்டிகிட்டு வந்தாங்க. எப்படி கூப்பிட்டு வந்தாங்க? ஷேவ் பண்ணாங்க, எல்லாத்தையும் சுத்திகரித்தாங்க, தலைச்சலெல்லாம் சவரம் பண்ணிவிட்டு, ஏன்னா ராஜா முன்னாடி போய் நிற்கணும்ல. ஹல்லேலூயா. போய் நின்னவனை சொப்பனத்துக்கு அர்த்தத்தை சொல்கிறாரு. அந்த தேசம் முழுவதுக்கு அவனை பிரைம் மினிஸ்டராக ஆண்டவர் மாற்றிட்டார். இப்படி
தாங்க இந்த மாதிரி பாடுகளில், உபத்திரவத்தில், அடிமைத்தனத்தில் போராடி வெளியில் வர முடியாமல் நீங்கள் இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் யார் தூக்கத்தையாவது கெடுத்து அவங்கக்கிட்ட ஒரு சொப்பனத்தை காட்டி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை சீக்கிரம் செய்ய வைப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. விசுவாசம் உள்ளவர்களாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. யோசேப்பை உயர்த்தின ஒரு ஆண்டவர், அவன் மூலமாக பஞ்சத்தில் அநேகர் ஆசீர்வதிக்கப்படணும், போஷிக்கப்படணும், தன்னுடைய குடும்பத்தையும் அவன் தான் பாதுகாக்கணும்னு யோசேப்பை ஆண்டவர் வச்சினார். அவங்க தீமை செய்தாங்க, ஆனால் தேசத்தில் நடந்த பஞ்சத்தை நிமித்தம் அதை தேவன் அவர்களுக்கு என்ன பண்ணாரா? நன்மையாக மாற்றிட்டாரா. உங்களை தீமையாக அவங்க நடத்திட்டு இருக்கிறாரு. நீங்கள் அதை குறித்து கவலைப்படாதீங்க. உங்கள் மூலமாக தான் அந்த தீமை செய்த மனிதர்களுக்கே ஆண்டவர் நன்மை செய்ய உங்களை ஆண்டவர் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இப்பொழுது கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, அடிமைத்தனத்தில் ஆண்டவரே, இரவும் பகலும் உம்மை நோக்கி முறையிட்டு கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரத்தில் நியாயம் செய்கிற தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. ஒரு சவுல் ஆண்டவரே, அன்றைக்கு இருந்த எருசலேமில் இருந்த சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் அந்த ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று நீங்கள் சவுலிடத்தில் கேட்டீங்க. ஒரு மனம் திரும்புதல் வந்தது. அந்த சவுலை நீங்கள் தான் தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த மனிதனை நீர் மாற்றி நிருபங்களையெல்லாம் எழுத வைத்தீர். இன்றைக்கு யார் யாரெல்லாம் குடும்பத்தில் இருந்து உபத்திரம் கொடுத்து கொண்டிருக்கிறாங்களோ, சவுலை பவுலாய் மாற்றின தேவன் யாரெல்லாம் நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர்களோ, அவங்க பக்தியாக இருப்பாங்க, ஆனால் உம்மை அறியாமல் இருப்பாங்களா ஆண்டவரே. நீர் யார் என்பதை, நீ எப்பேற்பட்ட தெய்வம் என்பதை, எவ்வளவு பெரியவர் என்பதை அறியாத ஜனங்கள் இன்னும் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படட்டும். நீர் அவர்களோடு இடைபடுவீராக இயேசுவின் நாமத்தினால. அது மாத்திரமல்ல ஆண்டவரே, சிறைச்சாலையில் இருந்த யோசேப்பை பானபாத்திரக்காரன் மறந்து போனான் ஆண்டவரே. அவன் மறந்தாலும் என் ஆண்டவர் தேவாதி தேவன், நீர் மறவாத தேவன். அந்த யோசேப்பை உயர்த்த வேண்டிய ஒரு காலம் வரும்பொழுது ஆண்டவரே, பார்வோனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அடிமையில் இருந்த அந்த யோசேப்பை வெளியே நீ கொண்டு வந்து அநேக ஜனங்களை போஷிக்கத்தக்க ஒரு தலைவனாக, ஒரு லீடராக ஆண்டவரே எகிப்து தேசத்தில் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக மாற்றினீங்க. அந்த யோசேப்பு குடும்பத்தை பார்த்து சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீங்க, ஆனால் தேவனோ இப்பொழுது தேசத்தில் நடந்து வருகிற பஞ்சத்தை நிமித்தம் அதை எனக்கு நன்மையாக மாற்றினார் என்று. யார் யார் எந்தெந்த பிள்ளைகள் குடும்பத்தினர் மூலமாக, உறவினர்கள் மூலமாக, சக ஊழியர்கள் மூலமாக அடிமைத்தனத்தில் பாடுபட்டு கொண்டிருக்கிறார்களோ, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, தேவன் அவர்களுக்கு அவர்களை தீமையாய் இருந்ததை நன்மையாய் மாற்றி அவர்கள் தலையை உயர்த்தி அவர்களுக்கு சீக்கிரத்தில் நியாயம் செய்யும்படி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து சாட்சிகளாய் மாற்றுவீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல அருமை பிதாவே, ஆமீன். என் அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார். சோர்ந்து போகாமல் ஆண்டவர் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் நீங்கள் தொடர்ந்து போராடி ஜெபித்து கொண்டிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நியாயத்தை நீங்கள் நின்று பார்த்து அந்த அற்புதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.